கிளாஸில் வந்து டாம் மேனிப்புலேஷன்ஸ் தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு பி-டேக் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா வந்து அப்டேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா வந்து அந்த டேக்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது, இதுதான் வந்து பார்த்துருந்தோம். எப்படி வந்து ஒரு பி-டேக் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஹைட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதான் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருந்தோம். அது இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஒன்று வந்து லோக்கல், இன்னொன்று வந்து செஷன், அடுத்தது வந்து குக்கீஸ் அப்படின்னு சொல்லி. இதில் லோக்கல் அப்படின்றது வந்து ஆல் ஓவர் ஒரே ப்ரௌசரில் ஆல் ஓவர் எல்லா டேப்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறது தான் லோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். செஷன் அப்படின்றது வந்து சிங்கிள் டேப்பில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டேப் வந்து ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ அது வந்து டெலீட் ஆகிடும். அதான் வந்து செஷன் ஸ்டோரேஜ்னு சொல்கிறது. ஸோ இதான் வந்து பேசிக்காக பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம வேலிடேஷன் பண்ணுறது, ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதான் வந்து நம்ம ஓவராலாக ப்ரீவியஸாக பார்த்துருந்த கான்செப்ட்ஸ். இதே வந்து நம்ம ஐடியை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிங்குலர் எலமெண்ட் தான் வரும். இப்போ P1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட மல்டிபிள் ஐடிஸ் இருந்தாலும் நம்ம வந்து P1ன்ற ஐடியை வச்சு எடுக்கிறப்ப நமக்கு ஒரு சிங்குலர் எலமெண்ட் தான் வரும். ஆனால் இதே கிளாஸோ இல்லை டேக் நேமோ வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அரேயில் வந்து வரும். ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து கொரி செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம், கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம், ஸோ இது மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டோர் ஆகிறது வந்து உங்களுக்கு அரேவாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து எடுக்கிறப்ப நீங்கள் கன்சோல் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வரது வந்து அரேவாக வருதா இல்லை சிங்குலர் எலமெண்ட்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து நார்மலாக ஒரு பி-டேக்ஸ் இல்லை ஒரு HTML இருக்கிற டேக்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஈவென்ட் பப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ ஈவென்ட் பப்ளிங் அண்ட் ஈவென்ட் ப்ரொபகேஷன் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு சேமாக தான் வரும். இது பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஜேசன்ன்றது வந்து தனியாக பார்ப்போம். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கான்செப்ட் வந்து ஓகே. ஸோ இதில் வந்து டிஓஎம் மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அந்த டிஓஎம்க்கு கீழே என்னென்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேக் வந்து எப்படி வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா, ஒரு டேக்ல இருக்கிற கண்டென்ட் வந்து எப்படி எடுக்கிறது, நெக்ஸ்ட் வந்து ஒரு டேக் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ டோர் மட்டும் ஸோ 4 விஷயம் தான் வந்து பார்த்துருந்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு லாகின் பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம அந்த வேலிடேஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் வச்சு எப்படி வந்து ஒரு லாகின் பேஜ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லாகின் பண்ணாமல் ஒரு யூசரை வந்து மற்ற பேஜுக்கு வந்து எப்படி அலோவ் பண்ணாமல் தடுக்கிறது அப்படின்றதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எந்த கான்செப்ட்லையும் வராது. இது வரைக்கும் பார்த்த கான்செப்டை கம்பைன் பண்ணி ஒரு ரியல் டைமில் எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு பேசிக்காக வந்து ஒரு லாகின் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், login.htmlனு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு லாகின் பேஜுக்கான ஒரு டிசைன் வந்து இங்கே எழுத போகிறோம். இன்னொரு ஒரு பேஜில் வந்து சும்மா வந்து dashboard.htmlனு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லாகின் பேஜில் வந்து ரொம்ப பேசிக்காக அந்தளவுக்கு நம்ம டிசைன்லாம் கொடுக்காம ஜஸ்ட் வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும் வாங்கிட்டு ஒரு பட்டன் வந்து வைக்க போகிறோம். ஸோ 2 இன்புட் டேகு, ஒரு பட்டன் டேக் வந்து வைக்க போகிறோம். இது வந்து லாகின் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு கீழே இப்போ வந்து என்ன அப்படின்னா நான் இந்த பேஜை வந்து ரன் பண்ணுறேன். அதே மாதிரி டேஷ்போர்ட்லேயுமே இப்போதைக்கு நார்மலாக ஒரு டிசைன் மட்டும் போட்டு வச்சுப்போம். ஸோ டேஷ்போர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு பி-டேக்கில் டேஷ்போர்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்து வச்சுறேன். ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு பேஜில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் டாட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து போயிடுது. ஸோ நம்ம லாகின் இன்னும் பண்ணலை. யூசருக்கு வந்து இந்த யூஆர்எல் தெரிஞ்சாலே என்ன ஆகிரும் அப்படின்னா அவங்க டேரெக்டாக அதை டைப் பண்ணாங்கனாலே அந்த பேஜுக்கு போயிடுது. ஸோ அது வந்து ப்ராப்பர் வே கிடையாது. ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த பேஜுக்கு வந்து யூசரை வந்து போக விடணும். இதுதான் வந்து ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆத்தென்டிகேஷன் வேறு, ஆத்தரைசேஷன் வேறு. ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் வந்து அலோடா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் ஆத்தென்டிகேஷன். ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த பேஜுக்கு நீங்கள் அலோடு தான்,
பட் உங்களால் வந்து இதில் வியூ மட்டும்தான் பண்ண முடியும், எந்த ஒரு எடிட் ஆப்ஷன் டெலீட் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 வே இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லாகின் பேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு நம்மளுக்கு டேட்டா பேஸ் இல்லை. ஸோ நம்ம மேனுவலாக இந்த நேமும் இந்த பாஸ்வேர்டும் இருந்தால் தான் லாகின் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். இன்கேஸ் தப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்வேலிட் கரன்சியல்ஸ்னு கொடுக்க போகிறோம். ஸோ இதான் வந்து பேசிக்காக பண்ணக்கூடியது. இப்போ என்னோடய லாகின் பேஜ்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ பிளேஸ் ஹோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ கீழே வந்து ரீலோட் ஆகும். ஓகே, இங்கே ஒரு அடிஷ்னல் டபுள் கோட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்டர் யுவர் நேம்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன டைப் பண்ணணும் அப்படின்றது வந்து யூசருக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணுற வேல்யூவை ஃபஸ்ட் இன்புட் டேக்ல வந்து என்ன டைப் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூவை நான் வந்து கீழே வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணாதான் யூசர் டைப் பண்ணுறதும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்மளோட ஜாவாஸ்கிரிப்டோட கோட் எழுதுறதுக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட கோட் எழுதுறதுக்கு ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இன்புட் டேக்கில் டைப் பண்ணுற வேல்யூஸை நம்ம வந்து இங்கே தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே லெட் யூசர் நேம் இனிஷியலாக வந்து எம்டியாக இருக்கணும். அதே மாதிரி லெட் பாஸ்வேர்ட் இனிஷியலாக வந்து எம்டியாக இருக்கணும். ஸோ எப்போ வந்து எனக்கு யூசர் இங்கே டைப் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நான் ஜாவாஸ்கிரிப்டை கால் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் சேஞ்ச் டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து கால் பண்ணிவிட்டு இந்த என்டையர் இன்புட் டேக்கையே நம்ம வந்து அனுப்புவோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் டேக்கில் டைப் பண்ணுற வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு, இந்த இன்புட் டேக்கில் டைப் பண்ணுறதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மெத்தட். ஸோ இது மாதிரி அப்போ ஒரு 10 இன்புட் டேக் இருந்துச்சு அப்படின்னா 10 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரே மெத்தடே நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த இன்புட் டேக்கில் யூசருக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதே மெத்தடே 2 இன்புட் டேக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இன்புட் டேக்கில் டைப் பண்ணி டேப் அவுட் பண்ணாலும் சேஞ்ச் டெக்ஸ்ட் தான் கால் ஆக போகுது. செகண்ட் இன்புட் டேக்கில் டைப் பண்ணி கால் பண்ணாலும் சேஞ்ச் டெக்ஸ்ட் தான் கால் ஆக போகுது. ஆனால் அவங்க எந்த இன்புட்டில் வந்து அவங்க வச்சு டைப் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் சேஞ்ச் டெக்ஸ்ட். ஸோ இப்போ console.logல e.valueன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் 2 இன்புட் டேக் இருக்குது. ஜஸ்ட் நான் டைப் பண்ணுற வேல்யூஸ் தான் வருமே தவிர எந்த இன்புட் டேக்னு தெரியாது. ஸோ இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு டேப் அவுட் பண்ணுறேன், அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே டைப் பண்ணிவிட்டு டேப் அவுட் பண்ணுறேன், ஸோ இந்த வேல்யூவும் பிரிண்ட் ஆகுது. ஆனால் எந்த இன்புட் டேக்கில் டைப் பண்ணுறோன்னே தெரியாது. ஸோ நமக்கு எந்த இன்புட் டேக்கில் டைப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தான் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுமா இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுமா அப்படின்றது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் டேக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து நம்ம நேம்னே கொடுத்துறோம், செகண்ட் ஒன்றுக்கு வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ யூசர் வந்து ஃபஸ்ட் இன்புட் டேக்கில் டைப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் e.name ஈக்குவல் டு நேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ யூசர் வந்து நேம்ன்ற ஃபீல்டில் வச்சு டைப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசர் வந்து நேமில் வச்சு டைப் பண்ணால் மட்டும் நான் கன்சோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்டில் வச்சு டைப் பண்ணோம் அப்படின்னா கன்சோல் பண்ண வேண்டாம்ன்றது தான் இப்போ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ நேமில் வந்து யூசர் வந்து டைப் பண்ணிவிட்டு டேப் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதே வந்து பாஸ்வேர்டில் வச்சுட்டு நீங்கள் டேப் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ இப்போ இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா, யூசர் வந்து நேமில் டைப் பண்ணுறதை மட்டும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியுதுன்னு சொல்லி. ஸோ யூசர் வந்து நேமில் வந்து டைப் பண்ணுறதை மட்டும் ட்ராக் பண்ண முடியுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நேமில் வந்து யூசர் வந்து டைப் பண்ணாங்க அப்படின்னா
யூசர் நேம் ஈக்குவல் டு e.valueன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறோம். இன்கேஸ் நேமில் அவங்க டைப் பண்ணல அப்படின்னா நமக்கு மீதி இருக்கிறது வந்து பாஸ்வேர்டு தான். ஸோ பாஸ்வேர்டில் வந்து e.value ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டுத்துலேயுமே வந்து e.value தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் எதை வந்து அவங்க அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த இஃப் கண்டிஷனில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ யூசர் வந்து இந்த இன்புட் டேக்லையும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த லாகின்ற பட்டனை வந்து ஆன் கிளிக் பண்ணுறப்ப நம்ம வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன். எப்போ வந்து யூசர் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்றத இங்கே கீழே வந்து எழுதுகிறோம். ஃபங்க்ஷன் லாகின். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இஃப் யூசர் நேம் வந்து அட்மினாக இருந்து அண்டு பாஸ்வேர்டு வந்து அதுவும் அட்மினாக இருந்தால் மட்டும் நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து யூசர் வந்து போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ அதை நம்ம எப்படி வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னா யூசர் வந்து ப்ராப்பரான யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அவங்க டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜில் நேம் அப்படின்றதில் இந்த யூசரோட நேமை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ டைப் பண்ணுறேன், வேறு ஏதோ வேல்யூவை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் எதுவுமே ஸ்டோர் ஆகிருக்காது. இப்போ இந்த டேஷ்போர்டுன்றது போகிறப்ப யூசர் வந்து இந்த பேஜுக்கு வரப்போ நம்ம வந்து டேரெக்டாக அலோவ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த பேஜுக்குள்ளே நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா உள்ளே லோடாகி வந்ததுக்கப்புறம் இஃப் லோக்கல் ஸ்டோரேஜில் யூசர் நேம் அப்படின்ற ஃபீல்டு ஈக்குவல் டு அன்டிஃபைன்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூசர் வந்து லாகின் பண்ணலன்னு அர்த்தம். இன்கேஸ் யூசர் லாகின் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து அன்டிஃபைன்டாக இருக்காது. யார் லாகின் பண்ணாங்களோ அவங்களோட பேர் தான் இருக்கும். ஸோ நம்மளோட கேஸில் அட்மின்ன்ற பேர் வரும். நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து இந்த நேம்ன்ற கீயை எடுக்கிறப்ப அந்த வேல்யூ வந்து அன்டிஃபைன்டாக வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து யூசர் வந்து இன்னும் வந்து உள்ளே வந்து லாகின் பண்ணலை அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ லாகின் பண்ணலை அப்படின்னா நம்ம இங்கே ஒரு பி டேக்கில் நம்ம என்ன வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா யூ ஆர் நாட் லாக்டின் அப்படின்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எப்போ வந்து நமக்கு லாகின் பண்ணாமல் உள்ளே வரப்போ அவங்க லாகின் பேஜுக்கே நம்ம வந்து நேவிகேட் பண்ணி விடுறதுக்கு வந்து நமக்கு வந்து BOM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தேவை. அது பார்க்காதனால இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், யூசர் லாகின் பண்ணாமல் இந்த பேஜுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு பி டேக்கில் யூ ஆர் நாட் லாக்டின்னு சொல்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு வந்தாங்க அப்படின்னா யூ ஆர் லாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நம்ம BOM பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாகின் பண்ணாமல் உள்ளே வரப்போ நம்ம திருப்பி லாகின் பேஜுக்கே அவங்கள நேவிகேட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த கான்செப்ட் இன்னும் பார்க்காதனால அந்த ஃப்ளோ வந்து நம்மளால் இப்போ பண்ண முடியாது. ஸோ இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி P1 டாட் இன்னர் டெக்ஸ்டில் யூ ஆர் நாட் லாக்டின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் டேஷ்போர்ட் பேஜுக்கு போகிறப்ப பார்ப்போம். ஓகே, P1ல வந்து இன்னர் டெக்ஸ்ட்டில் யூ ஆர் நாட் லாக்டின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து எழுதியுமே நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து ரன் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் ஆஃப் நேமை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு மேலே கன்சோல் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணுன்றது தான். ஸோ இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு வருது. மேபி லாஸ்ட்டாக வந்து நம்ம ஏதோ ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால வந்து வரலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றதுல ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்குது. ஸோ அதனால தான் வந்திருக்கு. நான் வந்து இந்த கீயை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் லாகின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் போயிட்டு ப்ராப்பரான யூசர் நேம் வந்து கொடுக்குறேன். அட்மின், இங்கேயே வந்து அட்மின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ லாகினை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ரீலோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லாகின் பண்ணனால என்ன ஆகுது அப்படின்னா யூ ஆர் நாட் லாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது.
ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வராங்களா இல்லை லாகின் பண்ணாமல் வராங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டோரேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு டெம்பரவரியாக அவங்க நம்ம ப்ரௌசர் ஓப்பனில் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இதான் வந்து இந்த லோக்கல் ஸ்டோரேஜோட டேர்மு. இதுக்கப்புறம் நம்ம ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் பார்க்குறப்ப எப்படி நேவிகேட் பண்ணுறது, இப்போ லாகின்ன்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணி எப்படி நேவிகேட் பண்ணுறது, ஸோ அவங்க தப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு அலர்ட் வந்து ஷோ பண்ணுறது, இதெல்லாமே ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலில் தான் வரும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட டேக்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அது வந்து யூஸ் ஆகும், மற்றபடி வேறு எதுவும் பண்ணாது. ஸோ இப்போ தான் வந்து இந்த ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்ற டேர்ம்ஸில் ஸ்க்ரீன், நேவிகேட்டர், நெக்ஸ்ட் வந்து அலர்ட், கன்ஃபார்ம், ஹிஸ்ட்ரி, ப்ராம்ப்ட். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலில் வருது. ஸோ ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்களோட டேக்ஸை மட்டும்தான் மேனிப்புலேட் பண்ணுச்சு. ஒன்று ஐடியை வச்சு எடுப்பீங்க, இல்லை கிளாஸ் நேம் வச்சு எடுப்பீங்க, டேக் நேம் வச்சு எடுப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு ஐடியை வந்து நீங்கள் ஏதோ ஒரு பேஸ் பண்ணி எடுத்து அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து மாடிஃபை பண்ணுறீங்க. அதுதான் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து பண்ணுறது. ஆனால் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட டேகே டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் இங்கே என்ன டேக்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னென்னலாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பேக் பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணாமல் கோடு மூலியமாகவே நான் அந்த பேக் பட்டன் கிளிக் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி ரீலோட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்க்ரீன் வந்து கம்மியாகுது அப்படின்னா எவ்வளோ வித் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து உங்கள் யூஆர்எல் வந்து என்ன யூஆர்எல்லில் என்ன இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது அலர்ட் ஷோ பண்ணுறது, எஸ்ஆர் நோ கேட்குறது. இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணாமல் பேக் போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு வந்து கரண்ட் சேஞ்சஸ் வந்து சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணுறப்ப ஆர் யூ ஷோர் வாண்ட் டு டெலீட் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தா தான் டெலீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து பண்ணக்கூடியது. ஸோ அதில் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸ்க்ரீனு, நேவிகேட்டர், அலர்ட்டு, கன்ஃபார்ம், ஹிஸ்ட்ரி, ப்ராம்ப்ட். ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். எப்படி வந்து நம்ம டாக்குமெண்ட் டாட் அப்படின்னு வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலில் இதில் எல்லாமே கீவேர்ட்ஸ். ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து எப்பயுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா விண்டோ டாட் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். விண்டோ டாட் ஸ்க்ரீன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு முன்னாடி எல்லாமே விண்டோ டாட்னு வந்து போட்டுக்கோங்க. பட் அது வந்து மேண்டட்ரி கிடையாது. விண்டோ டாட்னு போடுறதும் ஒன்று தான். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் டாட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீன் டாட் அவைலபிள் வித் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அதை வந்து கன்சோல் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி வந்து நான் கன்சோல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது கிடையாது, இது வந்து லாகினோடது. ஓகே, ஸோ இந்த இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்சோலில் 1536ன்னு வருதா? ஏன் அப்படின்னா உங்களோட வித் வந்து அவ்வளோ இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை வந்து கம்மி பண்ணுறேன். இதில் ஸோ இப்போ கம்மி பண்ணிட்டேன், ஸ்க்ரீனோட வித்தை கம்மி பண்ணிட்டேன். இப்போ நான் கோட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே ரீலோட் மட்டும் பண்ணுறேன். இப்போ உங்களோட கன்சோல் போய் பார்த்தீங்க அப்படின்னா 547ன்னு சொல்லி மாறிடும். ஸோ அதாவது உங்களோட ஸ்க்ரீனோட வித் ஹைட்டை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இது வந்து மீடியா கொரிஸே வந்து உங்களுக்கு பண்ணும் இந்த மாதிரி பண்ணுறத. பட் இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனோட வித் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த ஸ்க்ரீன் டாட் வித் அப்படின்றது. அவைலபிள் ஹைட்டு வித்துன்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனுன்ற ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இஃப் ஸ்க்ரீன் டாட் அவைலபிள் வித் ஈக்குவல் டு 500க்கு லெஸ் தென் 500 போச்சுன்னா மட்டும் ஒரு பி டேக் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்க்ரீனோட வித் வந்து இவ்வளோ கம்மியாக ஆகிறப்ப இல்லை இவ்வளோ அதிகமாக ஆகிறப்ப. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்க்ரீன் டாட் அவைலபிள் வித் அப்படின்றது பர்பஸோட யூசேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேவிகேட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, லொக்கேஷன். ஸோ இதில் வந்து லொக்கேஷன் அப்படின்ற டேர்மும் இருக்குது. லொக்கேஷன் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் யூஆர்எல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எடுக்கிறது. நீங்கள் லொக்கேஷன் டாட் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு
ஹோஸ்ட் அப்படின்றது வந்து என்ன ஹெச்டிடிபியாக இருக்கா ஹெச்டிடிபிஎஸ்ஸாக இருக்கா அந்த இதை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து ஹெச்ரெஃப் அப்படின்றது உங்களோட என்டையர் யூஆர்எல்லை கொடுக்கும். போர்ட் அப்படின்றது வந்து இந்த கோலனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நம்பர் 63404ன்றதை கொடுக்கும். ஹோஸ்ட் நேம் அப்படின்றது இந்த 127.0.0.1 அதை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத் நேம் அப்படின்றது இந்த 404 அப்புறம் எத்தனை இருந்தாலும் அதை கொடுக்கறது தான் வந்து பாத் நேம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து கொடுக்குறேன், போர்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இதை வந்து கன்சோல் பண்ணிப்போம். ஸோ கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா 63404ன்னு சொல்லி இந்த போர்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி யூஆர்எல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு தான் இந்த லொக்கேஷன் அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம மேஜராக இதுக்காக யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா யூஆர்எல் என்ன வருதுன்றது நமக்கு நீடட் கிடையாது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக ஒரு பேஜ்லேருந்து ஒரு HTML-லேருந்து இன்னொரு HTML-க்கு நீங்கள் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த லொக்கேஷன்றது யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ப்ரீவியஸாக கூட சொல்லியிருந்தேன், யூசர் வந்து லாகின் பண்ணாமல் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களால லாகின் பேஜ்க்கு வந்து நேவிகேட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் இங்கே லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃப் ஈக்குவல் டு அதோட நேம் வந்து என்ன அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கா இங்கே. ஸோ அதனால தான் உங்களுக்கு கன்சோல் வந்து இந்த மாதிரி தெரியுது. லாகின் டாட் HTML அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ நேவிகேட் ஆகிடுச்சா லாகினுக்கு. இப்போ நீங்கள் இந்த லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃபை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அவங்களோட லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து அன்டிஃபைண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பேஜுக்கே நேவிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜ் போய் பார்க்குறேன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்குது, நான் இதை வந்து டெலீட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாகினே பண்ணாமல் டேஷ்போர்ட் பேஜுக்கு நேவிகேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே டேஷ்போர்ட் பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறோம், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, லாகின் பேஜுக்கு நேவிகேட் ஆயிடுது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், லாகின் வந்து ப்ராப்பராக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளாம் இங்கே மேலே யூஆர்எல்லை மாற்றாமல் ஜாவா ஸ்கிரிப்டே வந்து டேஷ்போர்டுக்கு வந்து மாறணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃப் அப்படின்றத காப்பி பண்ணிவிட்டு உங்களோட லாகின் பேஜில் போயிட்டு ஒருவேளை வந்து இது வந்து ப்ராப்பராக வந்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்கே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்ற பேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அட்மின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான பாஸ்வேர்டு கொடுக்குறேன், லாகின்னு கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேஷ்போர்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரியல் டைமில் நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு ஃப்ளோ. இதுக்கு வந்து நமக்கு ரெண்டுமே தேவைப்படும். யூசர் டைப் பண்ணுறதை நீங்கள் வந்து எடுத்து வேலிடேட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் தேவைப்படும். வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணுமா இல்லை இவங்களை திருப்பி வந்து ப்ரீவியஸ் பேஜுக்கே நேவிகேட் பண்ணி விடணுமா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து தேவைப்படும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு நார்மல் வெப் அப்ளிகேஷன்ஸில் நம்ம டே பை டே பார்க்குற ஒர்க்கை வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலில் லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃப் அப்படின்ற டேர்ம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. நீங்கள் லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃபை கன்சோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூஆர்எல் தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் அதே கன்சோல் பண்ணாமல் லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃப் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு HTML-ஓட பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த HTML பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இங்கே வந்து HTML பேஜ் மட்டும்தான் கொடுக்கணும்னு மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் வந்து google.comன்ற வெப்சைட் பேர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து நேவிகேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து லொக்கேஷனோட ரியல் டைம் யூஸ் கேஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அலர்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்ட் ஃபார்வேர்டு போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் ஹிஸ்ட்ரி டாட் பேக்குன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த பேக் சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன ஆயிரும் அப்படின்னா பேக் வந்து போகும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி டாட் பேக் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ பாருங்கள் ஆட்டோமேட்டிக் இப்போ என்னால் ஃபார்வேர்டு வந்து போக முடியாது. ஏன்னா கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜ் ரன் ஆகி ஹிஸ்ட்ரி டாட் பேக் அப்படின்னு தான் வந்து போகும். ஸோ அதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ டேஷ்போர்ட் இதுலேயே வந்து பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்டுன்னு சொல்லி ரெண்டு இருக்குது. டேஷ்போர்டு ஓகே, ரெண்டு டாட் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்றதோட பர்பஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் கன்ஃபார்ம் ப்ராம்ப்ட். ஸோ அந்த அலர்ட் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பாக கொடுக்குறப்ப அது எதுவுமே சொல்ல மாட்டுது.
அப்போ வந்து மேலே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அலர்ட் அப்படின்ற டேர்மில் யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் யூசர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் வரும். ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். இதான் வந்து அலர்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படின்னா இதே மாதிரி தான் வரும், பட் எஸ்ஆர் நோவோட வரும். ஸோ இதான் வந்து நான் சொல்லியிருந்தேன், டெலீட் பண்ணுறப்ப ஆர் யூ ஷோர் வாண்ட் டு டெலீட் அந்த மாதிரி சம்திங் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தாங்க அப்படின்னா டெலீட் பண்ணலாம், கேன்சல்னு கொடுத்தாங்கன்னா பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் இந்த கன்ஃபார்ம் அப்படின்றத லெட் இந்த மாதிரி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளை நீங்கள் வந்து கன்சோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் யூசர் வந்து இதில் ஓகே அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேரியபிள் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அவங்க எதுவுமே வந்து கொடுக்கல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஆர் யூ ஷோர் வாண்ட் டு டெலீட்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ளே டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இன்கேஸ் வந்து அவங்க ஓகேன்னு கொடுக்குறாங்கன்னா மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது அதை எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கான் வந்து ட்ரூன்னு வந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஓகேன்னு கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா யூசர் வந்து கேன்சல்ன்றதை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் கன்சோல் பண்ணியிருக்கேன் அதையும். ஸோ இப்போ கன்சோல் பண்ணியிருக்கேன். இது வந்து லாகின் பேஜுக்கு. ஸோ இது வந்து டேஷ்போர்ட் பேஜுக்கு. இப்போ நான் வந்து ரீலோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ கன்சோலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. நான் திருப்பி வந்து ரீலோட் பண்ணுறேன், கேன்சல்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் யூசர் வந்து ஓகே கிளிக் பண்ணியிருக்காங்களா இல்லை கேன்சல் கிளிக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அலர்ட் அப்படின்றது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் அதை வந்து ஓகேன்னு கொடுத்து கேன்சல் தான் ஓகேன்னு மட்டும்தான் கொடுக்க முடியும். கன்ஃபார்ம் அப்படின்றது உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது வந்து ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் அப்படின்றது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஏதாவது இன்புட்டாக வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சும்மா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இங்கே டைப் ஆகுது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்னு வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் என்ன வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேனோ அது வந்து எனக்கு வந்து இந்த வேரியபிளில் டிஸ்பிளே ஆகும், ஷோ ஆகும். ஸோ ப்ராம்ப்ட்ன்றது வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே யூசர்கிட்ட இன்புட் வாங்குறது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே இருக்கும். ஆனால் இதில் மட்டும் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த மாதிரி யூசர்கிட்ட இன்புட் வாங்குற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. ஸோ நம்ம வந்து HTML மூலியமாக தான் இன்புட்டை வாங்கி இங்கே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராம்ப்ட் அப்படின்றது யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அலர்ட் அப்படின்றது ஜஸ்ட் இன்ஃபோ மட்டும் கொடுக்குறது. கன்ஃபார்ம் அப்படின்றது ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமான்ற கன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வாங்குறது. இந்த அலர்ட் ப்ராம்ப்ட் அப்படின்றது யூசர்கிட்ட இன்புட் வாங்குறது. ஸோ நம்ம பேசிக்காக இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா யூசர்கிட்ட இன்புட் வாங்குறது எல்லாமே இன்புட் டேக் மூலியமாக தான் வாங்குவோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் மூலியமாக வாங்க மாட்டோம். பட் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு கோடிங் ப்ரோக்ராம் கொடுத்து யூசர்கிட்ட இன்புட் வாங்குங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுப்போ நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு லாகின் ஃபார்முக்கு இதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட்லேருந்து வாங்க மாட்டோம். ஸோ இன்புட் டேக்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து வாங்குவோம். ஸோ இதான் வந்து இந்த ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலில் இருக்கிற இந்த டேர்மு. லாஸ்ட்டாக இருக்கிறதா இந்த நேவிகேட்டர் அப்படின்றது. இது வந்து நம்ம ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட இந்த அப்ளிகேஷன் உங்களோட இந்த வெப்சைட்டில் குக்கீஸ் வந்து எனேபிளில் இருக்கா டிசேபிளில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராம்ப்ட் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு குக்கீஸ் வந்து எனேபிளில் இருந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் உங்கள் ஃபைல் வந்து உங்கள் ப்ரௌசரில் குக்கீஸ் வந்து டிசேபிளில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் வந்து இது வந்து குக்கீஸ் எனேபிளில் இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பேசிக்காக ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலில் இருக்கிற டேர்ம்ஸ். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து ஸ்டார்ட்டாவது பண்ணலாம். டிசைன் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் லாஜிக் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு குயிஸ் ஆப்பை வந்து எப்படி பண்ணுறது இது மூலயமா அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு மார்க் வந்து வச்சுருப்போம். ஸோ நீங்கள் மற்ற தப்பான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 மார்க் தான் ஆட் ஆகும். கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஸ்டின் வரும். ஸோ அது மாதிரி ஒரு 3 கொஸ்டின் வச்சுட்டு
கடைசியாக சப்மிட்னு கொடுக்குறப்ப உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத ஒரு அலர்ட்டில் டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக நம்ம வந்து பண்ண போகிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக நிறையா ப்ராஜெக்ட்ஸோட டைட்டில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான ஒரு கோடுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்த கான்செப்ட் வச்சு மட்டும் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பேசிக்காக உங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்காக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஏதாவது வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் பண்ணணும்னு கிடையாது. ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஒரு இப்போ லாகின் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல்லா ட்ரெயின்ஸும் வந்து டிஸ்பிளே பண்ணுறது. அந்த ட்ரெயின்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஷார்ட்டிங் இருக்கும். ஸோ 12 to 16 போகிற ட்ரெயின்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து HTML, CSS, JS வச்சு பண்ணக்கூடியது. நான் இப்போதைக்கு டிசைன்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி லாஜிக் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அதை வந்து டிசைன் மட்டும் பண்ணி ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனாக வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து அதுக்கு தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் குவிஸ் ஆப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். quiz.html அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு கீழே வந்து ஒரு ஆன்சர்ஸ் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 3 கொஸ்டின்ஸுமே ஸ்டார்டிங்கில் வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வியூவிலேருந்து ஹைட் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி. பட் எடுத்தோடனே வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து திங்க் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டிவ், இதுக்கு வந்து Q1 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க போகிறீங்க. ஸோ ஏன்னா கொஸ்டின் 1ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பி டேக்கில் சும்மா வாட் இஸ் ஃபேவரட் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு, இதை வந்து நீங்கள் செலக்ட் டேக்காகவும் செலக்ட் ஆப்ஷன், அதாவது ரேடியோ பட்டனாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா இன்புட் டேக்காகவும் வச்சுக்கலாம். நான் வந்து ரேடியோ பட்டன் தான் வந்து வைக்கிறேன். டைப் வந்து ரேடியோ. ஸோ இதுக்கு நேமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q1. எல்லா ரேடியோ பட்டனுக்கும் சேம் பேர் வச்சிங்கன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து சும்மா வந்து JS, ஜாவா, பைத்தன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து இப்போ எனக்கு இதுதான் தெரியறதுனால ஸோ சும்மா வந்து வேல்யூவில் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். மீதி எல்லாத்துலேயும் போயிட்டு வேல்யூவில் வந்துட்டு 0, வேல்யூவில் வந்துட்டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும், ஏன்னா எல்லாத்துக்கும் நேம் சேமாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் 2, கொஸ்டின் 3. ஸோ இது வந்து 2ன்னு வச்சுக்கிறோம், இது வந்து 3ன்னு வச்சுக்கிறோம். இதில் சும்மா வந்து சிட்டி, சும்மா அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே ஆப்ஷன் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான இருக்கிற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு வந்து Q2ன்னு வச்சுக்கோங்க நேமு. ஸோ Q2ன்னு சொல்லி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒரு குவிஸ் ஆப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு பேக் பட்டன் வந்து டிசேபிளில் இருக்கும், நெக்ஸ்ட் பட்டன் மட்டும் தான் எனேபிளில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறப்ப பேக்கும் எனேபிளில் இருக்கணும், நெக்ஸ்ட்டும் எனேபிளில் இருக்கணும். தேர்டு கொஸ்டின் போகிறப்ப நெக்ஸ்ட்டு டிசேபிளில் இருக்கணும், பேக் மட்டும் எனேபிளில் இருக்கணும். ஸோ ப்ளஸ் அது இல்லாமல் சப்மிட் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதான் வந்து இதோட பேசிக் ஐடியா. ஸோ அப்போ நான் Q3ல மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இதில் கீழே வந்து ஜென்ரலாக வந்துட்டு என்னென்ன பட்டன் சொல்லியிருந்தேன், பேக் பட்டன், நெக்ஸ்ட்டு
சப்மிட் பட்டன் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 3 பட்டன் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பேஜ் வந்து போகிறப்ப எது வந்து எனேபிள் இருக்கணும், டிசேபிள் இருக்கணும், இந்த லாஜிக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேக், நெக்ஸ்ட், சப்மிட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கும் ஒரு ஐடி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்ம வந்து லாஜிக் எழுத போகிறோம். இப்போ நம்ம எந்த பேஜில் இருக்கோம் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக லெட் பேஜ் நம்பர் ஈக்குவல் டு இனிஷியலாக 1ன்னு வந்து வச்சுக்கிறோம். ஏன்னா இனிஷியலாக ஃபஸ்ட் பேஜில் தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுறதுக்காக மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். இனிஷியலாக வந்து 0ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து லாஜிக் வந்து எழுத போகிறோம். என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பேஜ் 1ல் இருக்கிறப்ப என்னென்ன பட்டன் வந்து டிசேபிளில் இருக்கணும் அப்படின்னா, பேக் வந்து டிசேபிளில் இருக்கணும், சப்மிட் வந்து ஹைடாக இருக்கணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு லாஜிக். ஸோ அப்போ இஃப் பேஜ் நம்பர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பேக் டாட் டிசேபிள்டு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிசேபிள் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ டிசேபிள் ஆயிடுச்சா பேக் பட்டன். ஓகே, ஸோ பேக் பட்டன் வந்து டிசேபிளில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் SPMT சப்மிட் பட்டன் வந்து ஸ்டைல் டாட் டிஸ்பிளே டாட் நன். சப்மிட் பட்டன் ஷோ ஆகக்கூடாது. ஸோ ஷோ ஆகலை. நம்ம வந்து ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறப்ப இது ஹைட் ஆகிடுச்சா. அது இல்லாமல் வேறு என்னென்ன ஹைட் ஆகணும் அப்படின்னா, பேஜ் 1ல் இருக்கிறப்ப உங்களோட QN3 அப்படின்ற டிவ்வும் QN2ன்ற டிவ்வும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து காமிக்கக்கூடாது. ஸோ அப்போ அதையும் வந்து நம்ம இதே மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கோம். சப்மிட் பட்டனுக்கு என்ன பண்ணீங்களோ அதே கான்செப்ட் தான், ஐடியை மட்டும் வந்து மாற்ற போகிறீங்க. QN2 QN3. ஸோ டிசேபிள் ஆகிடுச்சா. இப்போ நம்ம ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்ம என்ன லாஜிக் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப பேஜ் நம்பரை ஒன்று இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பேஜ் நம்பர் 2 போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கொஸ்டின் 1ன்றதை வந்து டிஸ்பிளே நன் பண்ணணும், பேக் பட்டனை வந்து எனேபிள் பண்ணணும். இவ்வளோ தான் பண்ண போகிறோம். கொஸ்டின் 1 நன் பண்ண போகிறோம், கொஸ்டின் 2 வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். கொஸ்டின் 1ம் 3 வந்து நன் பண்ணணும், டிஸ்பிளேலேருந்து இருக்கக்கூடாது. பேக் பட்டனை எனேபிள் பண்ணணும், கொஸ்டின் 2 எனேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணக்கூடிய வேலை வந்து 2 தான். பேக் பட்டனும் கொஸ்டின் 2ம் எனேபிள் இருக்கணும். டிசேபிள் பண்ணக்கூடிய வேலை வந்து கொஸ்டின் 1ம் கொஸ்டின் 3யும் வந்து டிசேபிள் பண்ணணும். ஸோ இதான் வந்து நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் வந்து 2 இருக்கிறப்ப பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு இந்த நெக்ஸ்ட்ன்ற பட்டனை ஆன் கிளிக் பண்ணுறப்ப நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே கீழே வந்து எழுத போகிறோம். ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜ்ன்றது இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எதை வந்து எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணுன்றது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா டைம் வந்து இந்த கொஸ்டின் 1ன்ற டிவ், 2ன்ற டிவ், சப்மிட் பட்டன்ன்ற எலமெண்ட்டு, பேக் பட்டன் எலமெண்ட், நெக்ஸ்ட் எலமெண்ட், ஸோ இதெல்லாம் நிறைய டைம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு வாட்டியும் இதையே காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் வே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, லெட் கொஸ்டின் 2 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டையர் டேர்ம் இது வரைக்கும் வந்து கட் பண்ணி இங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு அந்த கொஸ்டின் 2ன்ற டிவ் வேணுமோ அப்போல்லாம் இந்த வேரியபிளை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். சேம் ஒர்க்கு தான். இதனால் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரிப்பீட் பண்ணுற திங்ஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எது அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. லெட் கொஸ்டின் 3 ஈக்குவல் டு, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுங்க. Q13 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேக் பட்டன், சப்மிட் பட்டன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஒரு பட்டனில் வந்து வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து எனக்கு அது தேவையில்லை, ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறப்ப
இந்த நெக்ஸ்ட் பேஜ்ன்றதை கிளிக் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட பேஜ் நம்பர் அப்படின்றத ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட பேஜ் நம்பர் ஈக்குவல் டு 2ஆக இருக்குது. ஸோ அப்போனா நீங்கள் செகண்ட் பேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் பேஜில் இருந்தால் என்ன பண்ணணும், q12 டாட் டிஸ்பிளே q12 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுறப்ப செகண்ட் கொஸ்டின் வருதான்னு பார்ப்போம். கிளிக் பண்ணுற செகண்ட் கொஸ்டின் வந்து வருது. ஆனால் நமக்கு என்ன ஆகலை, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஹைட் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து மேலே இதே மாதிரி காப்பி பண்ணிக்கணும், பேஸ்ட் பண்ணிவிட்டு q11 இங்கேயும் வந்து q11. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து பிளாக் நன் பண்ணுறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. q11 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன். அதே மாதிரி q13 இதையும் வந்து நன் பண்ண போகிறீங்க. ஸோ ரெண்டு விஷயத்தை நன் பண்ண போகிறோம். எதை பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் 2-ஐ பிளாக் பண்ணியிருக்கோம், கண்ணுக்கு நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் பட்டனை வந்து எனேபிள் பண்ணணும். இங்கே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே வந்து ஃபால்ஸ்னு வந்து மாற்றிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட்டுன்றதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறப்ப கரெக்டாக நமக்கு போகுதான்றதை பார்த்துக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், அந்த பழைய கொஸ்டின் போயிட்டு செகண்ட் கொஸ்டின் வந்துடுச்சு, பேக் பட்டனும் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பியும் இந்த நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் நம்பர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ பேஜ் நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப நம்ம எந்த இடத்துல இருப்போம் அப்படின்னா பேஜ் நம்பர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். ஸோ இப்போ எல்ஸ் இஃப் பேஜ் நம்பர் ஈக்குவல் டு 3ஆக வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பட்டனை டிசேபிள் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்க கிளிக் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட்டுன்னு வந்து கொடுத்துட்டு இதை வந்து ட்ரூன்னு சொல்லி மாற்றிக்கங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் பட்டன் ஃபஸ்ட்டு டிசேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா q1 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன். கொஸ்டின் 1 டிஸ்பிளே நன் பண்ணுறோம், கொஸ்டின் 2 வந்து ரன் பண்ணுறோம், கொஸ்டின் 3 வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பேஜ் வந்து கரெக்டாக ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட்டி நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுறோம், செகண்டு கொஸ்டின் வருது, தேர்ட் வாட்டியும் கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து வரல, பேஜ் நம்பர் ஈக்குவல் டு 3 NXTன்னு கொடுத்துருந்தோம். ஓகே, ஐடி மட்டும் பார்த்துப்போம். ஓகே, போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து இருக்குது, நெக்ஸ்ட்டு அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சப்மிட் பட்டனையும் எனேபிள் பண்ணி ஆகணும். ஸோ எங்கெங்கே எதெல்லாம் வந்து பிளாக் பண்ணுறீங்களோ அதெல்லாமே ஒரே ஃபார்மேட்டாக வச்சுக்கோங்க, மாற்றி கொடுக்காம ஒரே ஃபார்மேட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சப்மிட் பட்டன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிவே வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் இப்போ பேக் போகிறப்ப என்ன பண்ணணும், இங்கே நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ பேக் போகிறப்ப என்ன பண்ண போகிறீங்க, இந்த பேஜ் நம்பரை டிக்ரீஸ் பண்ண போகிறீங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதே ஒர்க்கு தானே இங்கேயும் பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் வந்து 2ஆக இருக்கிறப்ப இதே ஒர்க்கு, பேஜ் நம்பர் 1ஆக இருக்கிறப்ப மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா இந்த மேலே இருக்குல்ல இந்த கோடு, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துக்கோங்க, எல்சிஃப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ரெண்டு இடத்துலையுமே அதாவது நெக்ஸ்ட் பேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்பையும் நமக்கு இந்த கோடு தான் தேவைப்படுது, டிக்ரீஸ் பண்ணுறப்பையும் இந்த கோடு தான் தேவைப்படுது. ஸோ அப்போ நமக்கு இந்த கோடு வந்து காமனாக இருக்குது அப்படின்றதுனால இந்த இஃப் கண்டிஷன்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு ஒரு புது ஃபங்க்ஷன் வந்து மேலே எழுதுகிறேன், ஃபங்க்ஷன் செக் அண்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுக்கிறேன்.
வச்சுட்டு இந்த கோடை வந்து இதுக்குள்ளே வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மெத்தடை மட்டும் கால் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நம்ம ஒரே மெத்தடாக வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த மெத்தடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுன்றதுக்கு பதிலாக இதை வந்து பேக் பேஜ்னு வந்து மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா பேஜ் நம்பரை டிக்ரீஸ் மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த பேக் பேஜ்ன்னு இருக்குல்ல, இதை போயிட்டு உங்களோட மேலே போய் கால் பண்ணிக்கோங்க ஆன் கிளிக் பண்ணுறப்ப. இங்கே வந்து ஆன் கிளிக் பண்ணுறப்ப பேக் பேஜ் அப்படின்றத கால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறப்ப மாறுது 3 இது, பேக்குன்னு கொடுக்குறப்ப செகண்ட் ஒன் வந்துருச்சு. இங்கே ஏன் வந்து நம்ம ஃபஸ்ட் ஒன் வரல அப்படின்னா பேஜ் ஒன்னாக இருக்கிறப்ப நம்ம Q1ன்றதை வந்து பிளாக் பண்ணலை, அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வரல. ஸோ Q1 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக். ஸோ இப்போ ஃபஸ்ட் வாட்டி நெக்ஸ்ட்னு கொடுக்குறீங்க, லாஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சு. அடுத்த வாட்டி நெக்ஸ்ட்னு கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு. இங்கே நீங்கள் அடிஷ்னலாக நெக்ஸ்ட்டை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து அந்த எனேபிள் ஆஃப் பண்ணுறது இல்லை, ஸோ இங்கே வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பேஜுக்கு வந்து எப்படி வந்து நம்ம போகிறது அப்படின்றத இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசர் வந்து அங்கே ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஜேஎஸ்ன்னு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து சப்மிட் பண்ணுறப்ப அந்த மார்க்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப இந்த கோடை வந்து லாஜிக் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் டிசைன்ஸ் எதுவுமே போடல. ஸோ ரியல் டைம் குயிஸ் ஆப் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு HTML CSS ஆட் பண்ணி டிசைன்ஸ் மட்டும் வந்து இதில் போட்டுக்கோங்க. ஸோ அது மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டாஸ்க் வந்து நல்லாயிருக்கும், நம்ம ரெஸ்யூமில் போகிறதுக்கும் சரி. வெறும் இந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. நான் லாஜிக்காக மட்டும் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் இதுக்கு CSS வந்து ஆட் பண்ணிக்கிட்டு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டில் வந்து இந்த டிசைன் மட்டும் பண்ணிக்கோங்க HTML CSS. ஸோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது. நாளைக்கு வந்து இதோட மார்க்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரீவியஸாக பண்ணியிருக்கிற கோடு வந்து இருக்குது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன், என்ன ப்ராஜெக்ட்டுன்றதை ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைன் பை லைனாக கோடே அதாவது டிசைனே இல்லாமல் இந்த கோடு வந்து என்ன பண்ணுது, ஜாவா ஸ்கிரிப்டோட கோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அதில் வந்து இப்போ ரேண்டமாக வந்து இப்போ உங்கள்கிட்ட யார்ட்டையாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கோடு வந்து என்ன பண்ணுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் இந்த பேஜ் நம்பருன்றதை எங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் ஆகும், எந்த பட்டனை கிளிக் பண்ணால் கால் ஆகும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுதா அப்படின்றது தான் வந்து பார்க்கணும். ஸோ நாளைக்கு வந்து நான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதில் மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கிற கான்செப்ட். ஸோ நீங்கள் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் பார்த்தோம், அதை யூஸ் பண்ணி அதை இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்டையும் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட்டையும் கம்பைன் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டாஸ்க் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி